எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ லாஸ்ட் 3 டேஸாக ஹாட் டாப்பிக்காக இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு என்னன்னா, அந்த ஈரான் இஸ்ரேல் வார். அமெரிக்கா வந்து ஈரான் மீது சில குண்டு வீசியிருக்காங்க. அந்த ஈரானின் அணுசக்தி மையங்களை வந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. உடனே ஈரானும் நாங்கள் இப்போ பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதனால 3ஆம் உலகப் போர் வருமா அப்படின்றலாம் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ என்னன்னா, இவங்க 2 பேர் சண்டையில நம்ம இந்தியர்கள் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ், அதாவது பர்ஷியன் வளைகுடாவில் இருக்க ஒரு ஸ்ட்ரெயிட்டை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணுது. இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போறோம். இங்கிருந்து இந்த ஸ்ட்ரெயிட் வழியா எந்த கப்பலும் போக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து ஈரான் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்ரூவல் வாங்கலை. பட் அவங்க பார்லிமெண்ட் வந்து ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்ட்ரெயிட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நிச்சயமா உலகில் எண்ணெய் இறக்குமதி வந்து ஒரு 20% பாதிக்கப்படும். இந்தியாவுக்கு வந்து பெரிய பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு. இந்தியாவில் வந்து பெட்ரோல் கேஸ் விலையெல்லாம் மீண்டும் உயரும். ஆல்ரெடி அது உயரத்துல இருக்கு, இன்னும் அதிகமாக உயரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்திகள் வருது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையிலே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஈரான் க்ளோஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும்ன்றது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோ கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவினோட எண்ணெய் இறக்குமதி எவ்வளோன்னு பார்க்கணும். இதில் வந்து பர் டே பேசிஸ் நான் 2025 கணக்கு படி சொன்னால் அப்ராக்சிமேட் 4.7 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. அதாவது ஒரு இந்த எண்ணெய் பேரல் பார்த்துருப்பாங்களே, இந்த மாதிரி 4.7 மில்லியன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 47 லட்சம் பேரல் பர் டே வந்து இந்தியா இறக்குமதி செய்யுது நம்மளோட உள்நாட்டு தேவைகளுக்காக. இதுல வந்து இந்த வளைகுடா நாடுகள்லேருந்து வர்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் டு 2.7 மில்லியன், அதாவது 25 லட்சம் முதல் 27 லட்சம் பேரல்ஸ் பர் டே வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இந்த 25 டு 27 லட்சம் பேரல்ஸ் பர் டே வந்து இந்த சர்வீஸ் நம்ம கட் ஆகும். இந்த சப்போஸ் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இதை க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இந்த 25 லட்சம் டு 27 லட்சம் பேரல்ஸ் பர் டே இருக்கலாம் வளைகுடா நாடுகள் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இது கட் ஆகும். இது கட்டானாலே இங்க வந்து பெட்ரோல் டீசல் விலை, எல்பிஜி கேஸ் விலை ஆட்டோமேட்டிக்கா உயரும். இதை வந்து இந்தியாவுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க? நேற்று வந்து பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சிருக்கோம், நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டோம், நம்ம இறக்குமதி வந்து சும்மா வளைகுடா நாடுகள் மட்டுமே இல்லை, கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ உண்மையிலே இந்தியா வந்து இப்படிப்பட்ட கிரைசிஸ் சமாளிக்கக்கூடிய திறன் இந்தியாவுக்கு இருக்காருன்னா அவர் சொல்ற நிறைய ஃபேக்ட்ஸ் உண்மை. நம்ம வந்து லாஸ்ட் 4-5 இயர்ஸ் டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த வளைகுடா நாடுகளை மட்டுமே நம்பி நம்ம வந்து எண்ணெய் இறக்குமதி இல்லை, பெரிய பெரிய அளவுக்கு இப்போ ரஷ்யாவிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரஷ்யாவிலேருந்து 19 லட்சம் பேரல்ஸ் பர் டே, 1.9 மில்லியன் பேரல்ஸ் பர் டே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல நம்மளோட ட்ரேட் பாலிசியில பண்ண ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரில இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்போர்ட்ஸ் நம்ம பண்றது ரஷ்யால இருந்து தான் பண்றோம். வளைகுடா நாடுகள்ன்றது ஈராக், சவுதி அரேபியா, குவைட், அப்புறம் யுஏஇ, இந்த நாடுகள்ல இருந்து சேர்த்து 25 லட்சம் டு 27 லட்சம் பேரல்ஸ் பர் டே இம்போர்ட் பண்றோம். ஆனால் நம்ம ரஷ்யா இருந்து மட்டுமே 19 லட்சம் பேரல்ஸ் பர் டே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம நம்ம வந்து யுஎஸ்ஏ, தென் அமெரிக்கா நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒருவேளை இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணணும்னா, நம்ம ரஷ்யாவிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இறக்குமதிகள் வந்து அதிகப்படுத்தணும், இல்லை நம்ம யுஎஸ் அதை நோக்கி போகணும், இல்லை வேற ஆப்ஷன். நம்ம உள்நாட்டு ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாள் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கு. பட் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி சொல்றாங்கன்னா நம்ம 75 நாளுக்கு ரிசர்வ்ஸ் இருக்குன்னு. 25 நாளுக்குன்னா அவங்க ரிஃபைன்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் சேர்த்து 75 நாள் இருக்குன்றாங்க. ஸோ அந்த ரிசர்வ்ஸ் வச்சு கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி மறுபடியும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் ஆனோடனே மறுபடியும் ட்ரேடர்ஸ் ரீஸ்டார்ட் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். இந்த 75 நாள் எப்படியும் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா
அந்த ட்ரேடை ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்று. இதுல சப்போஸ் இன்னும் இந்த பிரச்சனை தொடர்ந்தால் ரஷ்யால இருந்தா நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றதுல என்ன சிக்கல்கள் நம்ம இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா மேலே ஏகப்பட்ட யூஎஸ் யூரோப்பியன் சாங்ஷன்ஸ் இருக்கு அந்த யுக்ரைன் வார் இருக்கிறதால. அந்த சாங்ஷன்ஸ் தாண்டி தான் நம்ம ரஷ்யால இருந்து நம்ம எண்ணெயை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் யூஎஸ் டாலர்ஸ்ல பண்ண முடியாது அப்படின்ற வந்து இருக்கு. பிளஸ் நம்ம ரிஃபைனரிஸ் எல்லாம் இப்போ வந்து எல்லா ரஷ்யன் க்ரூட் ஆயிலுமே நம்ம வந்து நம்ம ரிஃபைனரிஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி. சரி, ஏன்னா சில கல்ஃப் க்ரூட் ஆயில் வேற மாதிரி இருக்கும், ரஷ்யன் க்ரூட் ஆயில் வந்து வேற மாதிரி இருக்கும். இதில் ரெண்டுமே நம்ம சைமல்டேனியஸாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம இங்கே மிஷின் தான் கெட்டு போகும். ஸோ அந்த ரிஃபைனரிஸும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வரும் இன்கேஸ் ஆஃப் ரஷ்யன் இம்போர்ட்ஸ் அதிகம் பண்ணோம்னா. இதை விட முக்கியமாக என்னன்னா இதோட லாஜிஸ்டிக்ஸ் தான். இப்போ ரஷ்யான்றது எங்கே இருக்கு, அதாவது வடக்கு ஆர்டிக் சி இருக்கு. ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வந்து இந்தியாவுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 45 நாள் ஆகும். ஆனால் இதே கல்ஃப்லேருந்து வர எண்ணெய் வந்து 10 நாள்லேயே வந்துடலாம். ஸோ இந்த 45 நாளை வந்து வெயிட் பண்ணி அவங்க இம்போர்ட்ஸ் பண்றது, இந்த லாஜிஸ்டிக்ஸ் அதுக்குண்டான செலவுகள் எல்லாமே இருக்கும். பிளஸ் நம்ம இன்டர்நேஷனல் ப்ரெஷர் ரஷ்யாவிலேருந்து நீங்க இறக்குமதி நிறுத்துங்கன்னு சொல்லி ப்ரெஷர் நிறைய இருக்கு. அதை தாண்டி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ மாறாக வேற ஆப்ஷன் எடுக்கணும். நம்ம யூஎஸ் இம்போர்ட் பண்ணோம்னா ரஷ்யா வந்து நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல நம்ம கொடுக்குறாங்க. பட் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ்ல யூஎஸ்ல கிடைக்காது. நம்ம எல்லாருக்கும் ஒரே வேலை தான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆனாலும் அதே மாதிரி யூஎஸ்லேருந்து வர இதுவும் டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி. அந்த டிஸ்டன்ஸும் நமக்கு அந்த லாஜிஸ்டிக் செலவு கொஞ்சம் யூஎஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அது நம்மளோட செலவுகள் ஏற்றி தான் வரும். நீங்கள் ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா அங்கே நிறைய லீகல் ஃப்ரேம்ஒர்க், நமக்கு ரஷ்யா யூஎஸ் மாதிரி இருக்க லீகல் ஃப்ரேம்ஒர்க் ப்ராப்பராக இருக்காது. அதில் அங்கே உள்ள சிவில் வார், அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியில் இருக்கும். இதை தாண்டி இம்போர்ட் பண்ணுறது அதுவும் நம்ம கேரண்டீடாக இம்போர்ட் இருக்கும், நம்ம கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கல்ஃப்ல இருந்து இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து மற்ற நாடுகள்ல இருக்காது. ரஷ்யா கிட்ட நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா வந்து இந்த ரஷ்யா வச்சுதான் அதை கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னோட இது என்னன்னா, நீங்க ரஷ்யா மேல யூஎஸ் சாங்ஷன்ஸ் இருக்கு, அந்த சாங்ஷன்ஸ் தாண்டி இம்போர்ட் பண்ணும்போது நீங்க ஈரான் மேலே யூஎஸ் சாங்ஷன்ஸ் இருக்கு, ஈரான் கிட்டே நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணிடலாமே. ஈரான் நம்மகிட்ட இப்போ ஒரு 2019 வரை ஈரான் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் ஆயில் டு இந்தியா. அந்த யூஎஸ் சாங்ஷன்ஸ் வந்தப்பறம் தான் நம்ம ஈரானோட பிசினஸ் ஸ்டாப் பண்ணோம். அது ஈரானோட இந்தியா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அப்படி பண்றதுல என்னன்னா, நம்ம ஈரான் இஸ்ரேல் வார்ல ஒரு சைடு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இந்தியாவுக்கு வேற சில பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு ரஷ்யாவை நம்பி தான் இந்தியா இருக்காங்க அந்த பெட்ரோலியம் கிரைசிஸ் ஃபேஸ் பண்றது. ரஷ்யாவும் நம்மளோட ஆல் வெதர் ஃப்ரெண்டாட்டு பல எல்லா சூழலும் நம்ம நண்பராக இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மாறாக நம்ம ரிசர்வ்ஸ் 75 நாள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இந்த அதுக்குள்ள இந்த ஸ்ட்ரைட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஓரளவுக்கு நம்பலாம். இப்போதைக்கு நம்ம இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பலாம். இந்த நிலைமை, இந்த போர் நீடித்தால் தான் நமக்கு சிக்கல்கள் வரும். அது சிக்கல் வந்து புட்டின் தான் காப்பாற்றிடணும்.